வணக்கம் மக்களே, பேட்ரிஸ் ராக்கே. என்ன நான் கதைக்க போகிறேன்னு சொன்னான். இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் வந்த எஸ்கே கிருஷ்ணா இருக்கலாம். எஸ்கே கிருஷ்ணா பற்றி கூட அவதராக காய்ச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எனக்கு எஸ்கே முதல் நான் கதைக்க போகிறதுக்கு முதல் உங்களை சொல்ல வரேன். எஸ்கே கிருஷ்ணாவை எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, தெரியாது. ஸ்ரீலங்கா போன இடத்துல பார்த்துருக்கேன். அதோட முடிஞ்சது. அதுக்கான சப்போர்ட்டாக கதைக்க போவதில்லை. என்ன சொல்ல வரேன்றால், கொமனான விஷயத்தின சொல்ல வரேன். இப்போ என்ன சொன்னால், இப்போ அவதூறுகள் பறந்துன்னு இருக்குது. அது 15ஆம் கல்யாணமே முடிஞ்சு 2-3 நாள் ஆச்சு. இப்போ இன்னும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கீங்க. என்ன பிரச்சனை சொன்னால், அவதூறுகளை நீங்கள் அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ண முதல் ஒரு 1 year or 6 months தான் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் போடாமல் இப்போ நீங்கள் போடுறது தான் தப்பு. நீங்கள் முதலே போட்டு காய்ச்சி பேசி அதை தீர்த்திருந்தா நீங்கள் இதை செய்திருக்க மாட்டீங்க. அவ்வளோ காலம் நீங்கள் மூடி மறைச்சிட்டு இப்போ ஏன் அதை நீங்கள் சொல்கிறீங்க? அது பொய்யா உண்மையா என்று எனக்கு தெரியாது. ஏண்டா இது என்ற வேலை இல்லை. எனக்கு கன வேலை இருக்குது. குடும்பத்தை பார்க்கணும், வெளியில் வேலை செய்யணும், பிஸ்னஸை பார்க்கணும். ஸோ இது என் ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் பிடிச்சதோ பிடிக்கலையோ கொம்மனை போடுங்க, போடாட்டி பேட்டாக போடாதீங்க. ஏனென்றால் இது எனக்கு புதுசு. ஒரு கொம்மனை சொல்ல வந்தால் நீங்கள் அதை கேளுங்க, பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. ஏனென்றால் எஸ்கே கிருஷ்ணா யூடியூப்பர் ஃபேமஸாக இப்போ அவர் வீடு கட்டிட்டார், அவர் கல்யாணம் கட்டிட்டார், அவளை பணக்காரன் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கருதாமல் நடந்த இதை பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்லி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் சில பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க அவரை பற்றி. நானும் பார்த்துருக்கிறேன். இந்த லஞ்ச் டைமில் சாப்பிட டிக்டாக் பார்க்குறேன், யூடியூப்பை பார்க்குறேன். எல்லோரும் மதத்தை போட்டி கொண்டிருக்கிறீங்க. அதால் அவர் என்ன பொறுத்த வரையில் இப்போ இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் நடந்தது பார்த்தீங்களா? அதே மாதிரி எலெக்ஷன் கட்டி வர மேலே எழுப்பி விட்டு ஃபேமஸ் ஆகிட்டார். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எஸ்கே கிருஷ்ணா இருந்ததை விட நீங்கள் காய்ச்சி அவரை இன்னும் மேலே தூக்கி பணக்கார ஆக்க பார்க்குறீங்களோ இல்லையா? அவருக்கு ஒரு குறையும் நடக்க போகிறதே இல்லை. தனியா அப்போ நீங்கள் இது ஏற்கிறீங்க கேஸ் இல்லையா? இதான் இது எஸ்கே கிருஷ்ணா பார்த்தாலும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். இவன் என்னை பற்றி கதைக்கிறான் என்ற ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஆனால் என் மொத்த பார்த்தா அவருக்கு சிலது தெரிஞ்சிருக்கலாம். ஏண்டா நான் எங்கேயோ இருக்கிறேன், அவர் எங்கேயோ இருக்கிறார், பார்த்துருக்கலாம். ஸோ அதால் நான் சொல்கிறேன், அவர் கல்யாணம் முடிஞ்சது. அவரை வாழ விடுங்க, வாழ விட்டு பழகுங்க. சரியா? அதனால் அவருக்கு ஆசீர்வதிங்க. பிரச்சனை இருந்திருந்தால் நீங்கள் முதலே காய்ச்சி 6 மாதம் 1 வருஷம் முதலே நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் காய்ச்சிக்கலாம். இப்போ காய்ச்சி நீங்கள் பிரயோசனம் இல்லை. அவர் இன்னும் மேலே வளரக்கூடாதுன்னு தான் இந்த சில யூடியூப்புக்கு நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் அது மறுபக்கம். ஆனால் இது அவர்கிட்ட சொந்த வாழ்க்கை. அவர் எவ்வளோ எங்களுக்கு தெரியாத காலங்களெல்லாம் இப்போவோ யூடியூப்பை தொடங்கியிருக்கிறாரு, எவ்வளோ வளர்ந்துருக்கிறாரு. ஆனால் மக்கள் இப்போ வெளிநாட்டு மக்கள் எல்லாம் எவ்வளோ மக்களுக்கு உதவி செய்து எல்லாம் செய்திருக்கணும். அப்போ நீங்கள் கதைக்காமல் நீங்கள் இப்போ இதை கதைச்சு ஒரு குடும்பத்தை பிழைக்கிறத விட அதை வாழ விடுங்க. அவர் எத்தனை வயது எனக்கு முடியாது தெரியாது, இப்போ தான் வாழ போகிறாரு. அதை வாழ விடுங்க, ஆசீர்வதிங்க. இது நான் புள்ளியாக காய்ச்சிருந்தா மன்னிங்க. இது ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் புள்ளியாக காய்ச்சமா எனக்கு தெரியல. ஏண்டா எனக்கு பிடிச்சதை தான் நான் காய்க்கிறேன். சரியா? ஸோ கும்பிடுத்தாங்க. அடுத்த வீடியோ போட விடாதீங்க. போட்ட வேண்டாம். நீங்கள் போட்டிங்கன்னு நாங்கள் போட்டுட்டு இருப்போம். இது என்னையும் ஒரு யூடியூப்பர் ஆக்காதீங்க. எனக்கு விருப்பம் இல்லை. அப்பப்போ சும்மா யூடியூப்பில் டிக்டாக்கில் விளையாடி கொண்டு இருக்கேன், டைம் எடுக்கிற நேரம். ஆனால் எனக்கு அது டைம் இல்லை. டைம் எடுக்கிறது நான் இதை போடுறேன். தேங்க்யூ. பேட்ரிஸ் ராக். See you next video. நன்றி.